Friends, welcome to eCreation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நீங்க செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாது, நல்லா இருக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது என்ன ரெசிபினா மசாலா கடலை தான் வந்துட்டு செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்லயே வந்துட்டு செஞ்சிரலாம். நம்ம கடையில காசு கொடுத்து வாங்குறது அவங்க வந்துட்டு எத்தனை தடவை அந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வீட்ல செஞ்சா வந்து ஹெல்த்தியா வந்துட்டு நம்ம வந்துட்டு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா கடலைக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு நல்லா காஞ்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச கடலையாக இருக்கணும், பச்சை கடலையாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வறுத்த கடலையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா காஞ்ச கடலை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வேர்க்கடலைக்கு வந்து எவ்வளோ அளவு போடணுன்ற வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, மல்லித்தூள் வந்துட்டு 3/4 ஸ்பூன், கடலை மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல், அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா வந்து ஃபுட் கலர் வந்துட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, நல்லா கலராக வரும். இதே இது நீங்கள் வீட்டில் உள்ள வேறு மசால் பொடி இல்லாட்ட வேறு ஏதாவது சேர்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய வரும், கலர் வந்துட்டு வராது. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தேவைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் பெருங்காயத்தூளை. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். இதான் நம்ம மசாலா வேர்க்கடலைக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு வேர்க்கடலை வந்து போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். சோம்பு, மல்லித்தூள், கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர், நம்ம தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்துட்டு ஒன்று சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிளறி விட்டுக்கலாம். வந்து போட்ட மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி விட்டாச்சு. வந்து இப்போ வந்து தண்ணியை வந்து தெளித்து வந்துட்டு இதை வந்து பரட்ட போகிறோம். தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது, ஊற்றினோம்னா வந்து தண்ணி வந்து அதிகமாயிரும், மசாலா வந்துட்டு வேர்க்கடலையில் வந்து ஒட்டாது. இந்த மாதிரி வந்து தெளித்து வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் வந்துட்டு வேர்க்கடலையில் வந்துட்டு மசாலா எல்லாம் ஒட்டும். நம்ம வந்துட்டு இப்போ வேர்க்கடலையில் வந்துட்டு மசாலா எல்லாத்தையும் வந்துட்டு தடவி வச்சாச்சு. இந்த மாதிரி மசாலா வந்துட்டு எல்லா வேர்க்கடலையும் வந்துட்டு நல்லா கோட்டார அளவுக்கு வந்துட்டு தண்ணி தெளித்து வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி விட்ருங்க. பிசையும் போது வந்துட்டு இப்படி நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து வேர்க்கடலையில் வந்து ஒட்டும். இப்போ வந்து பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடலையில் வந்து சலசலப்பெலாம் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து பொரிச்சு போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக வந்து இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை வந்துட்டு பொரிச்சு போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான மசாலா வேர்க்கடலை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.